அண்ணாமலையே ஆனந்த நிலையே ஹரஹர சிவ சிவ நமோ நமோ. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. குரோதி வருடத்தைய கார்த்திகை தீப திருவிழா இன்றைய நாளிலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இன்றைய நாள் அற்புதமான நாள். நாம் எல்லோரும் சிவபெருமானை வழிபட வேண்டிய அற்புதமான நாள். அக்னி ரூபமாக அண்ணாமலையிலே காட்சி தருகின்ற அந்த எம்பெருமானை வழிபடுகின்ற அற்புதமான நாள். தேவாதி தேவர்களும் சித்த புருஷர்களும் ஒன்று கூடி இன்று அந்த அண்ணாமலையானை வணங்க வருகின்றார்கள். அவர்களோடு நாமும் வணங்க இருக்கின்றோம். நாம் இன்று திருவண்ணாமலை சென்று வணங்குவதால் நமக்கு என்ன பேறு கிடைக்கும் என்றால் 33 கோடி தேவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். பிரம்மா, விஷ்ணு, தேவாதி தேவர்கள், சித்தர்கள் அத்துணை பேருடைய ஆசிகளும் நமக்கு கிடைக்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை நமக்கெல்லாம் வழங்குவதற்காக எம்பெருமான் அண்ணாமலையிலே இன்று தீபமாக ஒளிர இருக்கின்றார். இன்று தொடங்கி 10 நாட்களுக்கு அந்த தீபம் அணையா சுடராக நமக்கெல்லாம் அற்புதமான வாழ்வை அருள்வதற்காக எரிந்து கொண்டிருக்கும். தீபத்தின் மூலமாக அண்ணாமலையானை நாம் வணங்க இருக்கின்றோம். இந்த திருக்கார்த்திகை தீப தரிசனத்தின் சிறப்புகளை பற்றியெல்லாம் இன்றைய நாளிலே நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அந்த அண்ணாமலையானின் புகழை பாட இருக்கின்றோம். கிரிவலம் வந்து தரிசனம் செய்தால் சகல நலமும் அருள்வான். கிரிவலம் வந்து தரிசனம் செய்தால் சகல நலமும் அருள்வான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. இந்த திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபத்தை நேரில் பார்ப்பவர்களின் 21 தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே அண்ணாமலையானை நாம் இன்று தரிசித்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? நம்முடைய 21 தலைமுறையினருக்கு முக்தி கிடைக்கும். ஆகவே தவறாமல் தரிசனம் செய்வோம். திருவண்ணாமலையிலே மிகச் சிறப்பான முறையிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை என்று தீபத்தன்று மலையை பார்த்து நமசிவாயா என்று சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும் என்று சொல்கின்றது. திருவண்ணாமலை உச்சியிலே தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலேயும் பூஜைகள் நடக்கும் ஒலி கேட்பதாக ரமண மகரிஷி, சேஷாத்ரி மகரிஷி உள்ளிட்ட பல அருளாளர்கள் கூறியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரும் சிவப்பரம்பொருளை முற்றிலுமாக உணர்ந்தவர்கள். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தெய்வம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கியபடி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியினுடைய கதிர்கள் நம் உடம்பில் பட்டு ஆன்ம சுத்தி கிடைக்கும் என்பது ஐதீகம். தீப திருநாளிலே 5 தடவை கிரிவலம் வந்தால் அவர்கள் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையான விமோசனம் கிடைக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீபமங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி வழிபட்டால் வாழ்விலே மங்களம் பெருகும் என்பது ஐதீகம். தீபமங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாட வேண்டும் அவசியம். அதேபோல் கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவதாக ஐதீகம். ஆகவே அன்று மிக மிக சிறப்பாக பஞ்சமூர்த்திகள் ஊர்வலம் மிக சிறப்பாக நடைபெறும். அதேபோல் திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருகின்றார்கள். சித்தர்கள் என்றென்றும் அங்கே நிலையாக இருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதேபோல் அப்படி வருகின்ற சித்தர்கள் மலை உச்சியிலே தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாக சொல்கின்றார்கள். இதனால்தான் தீபத்திலே இருந்து வெளிப்படும் புகை தீய சக்திகளை அழிப்பதாக கருதப்படுகின்றது. அண்ணாமலை சுமார் 2668 அடி உயரம் கொண்டது. கீழிருந்து மலை உச்சி வரை செல்ல சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் பாதை உள்ளது. மலை ஏற 4 மணி நேரம் ஆகும். இந்த கடுமையான மலை பாதையிலே தான் எல்லோரும் அந்த தீப கொப்பரையை சுமந்து செல்கின்றார்கள். அண்ணாமலைக்கு அரோகரா என்று அவர்கள் ஏறுவதற்கான சக்தியை யார் கொடுக்கின்றார்? அண்ணாமலையான் கொடுக்கின்றான். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவஜோதி,
பரஞ்சுடர் என்று பல பல பெயர்கள் உள்ளது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவர்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். அன்றைய தினம் ஓம் நம சிவாயா என்று சொன்னார் 21 தலைமுறைகளுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். கார்த்திகை தீப தினத்தன்று சிவலிங்கம் முன்பு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் அவர்களது வாழ்க்கை மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்பது நம்பிக்கை. கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் காட்சியை நேரில் பார்த்து வழிபடுபவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியங்கள் கிடைக்கும். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலே திருவண்ணாமலை தலத்திலே ஏதாவது ஒரு இடத்தில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆகவே திருமணம் நடந்து பிள்ளை பேருக்காக காத்திருக்கின்ற தம்பதிகள் எல்லாம் உடனடியாக அண்ணாமலை செல்லுங்கள், அல்லது அண்ணாமலை இருக்கின்ற திசையை நோக்கி அண்ணாமலைக்கு அரோகரா என்று சிவபெருமானை வணங்கி நெய் தீபம் ஏற்றுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியிலே ஏற்றப்படுகின்ற அந்த கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கும் அளவு கொண்ட மிகப்பெரிய கொப்பரை. மலை உச்சியிலே ஏற்றப்படுகின்ற தீபத்தின் ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் தொலைவுக்கு தெரியும். அவர்கள் அங்கிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் அண்ணாமலை அப்படியே ஒரு அழகாக தேஜசுடன் ஜொலிக்கும். அந்த 10 நாட்களும் இந்த தீபம் தொடர்ந்து 11 நாட்கள் எரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இன்றைய தினம் நீங்கள் தவற விட்டு விட்டாலும், இன்றைய நாளிலே உங்களால் அண்ணாமலைக்கு செல்ல முடியாவிட்டாலும் இங்கிருந்தபடி அண்ணாமலைக்கு அரோகரா என்று வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த 10 நாட்களிலே ஒரு நாள் திருவண்ணாமலை மண்ணை மிதித்து அங்கே கிரிவலம் செய்து வேண்டிய பேறுகளை பெறுங்கள். திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படுகின்றன. சிவபெருமான் கார்த்திகை தீப நாளிலே அக்னியிலே நடனம் ஆடுவதாக ஐதீகம். இந்த நடனத்துக்கு முக்தி நடனம் என்று பெயர். அதனால்தான் அண்ணாமலையை நினைக்க முக்தி என்று சொன்னார்கள். கார்த்திகை தீப தினத்தன்று ஆலயங்களிலே சொக்கப்பானை கொளுத்துவார்கள். ஆனால் திருவண்ணாமலையிலே சொக்கப்பானை கொளுத்தும் பழக்கம் இல்லை. காரணம், சொக்கன் அங்கே மலை ரூபமாக இருக்கின்ற காரணத்தினாலே அங்கு மட்டும் சொக்கப்பானை ஏற்றுவதில்லை. தீப நாளிலே மலை மேல் தீபம் காண முடியாதவர்கள் தீப தரிசன நேரத்திலே அதை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொன்னாலே அதற்குரிய பலன்கள் கிடைக்கும் என்பது பெரியோர் வாக்கு. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்துக்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலும் ஜோதி வழிபாடு ஏற்பட்டதில்லை. திருவண்ணாமலையிலே ஏற்றப்படுகின்ற கார்த்திகை தீபமானது அண்ட சராசரங்களுக்கும் தீப விளக்காக கருதப்படுகின்றது. திருவண்ணாமலையிலே ஏற்றப்படும் தீபம் உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை, இறைவன் ஒருவனே என்ற தத்துவத்தை நமக்கெல்லாம் உணர்த்துகின்ற அற்புதமான திருநாளாகும். கார்த்திகை தீபத்தன்று அதிகாலை திருவண்ணாமலை கோவிலிலே பரணி நட்சத்திர நேரத்திலே ஏற்றப்படுகின்ற பரணி தீபத்தை அங்குள்ள சொர்ண பைரவர் சன்னதியிலே இருந்து வழிபடுவார்கள். பிறகு மாலையில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்து சென்று தீபத்தை ஏற்றுவார்கள். திருவண்ணாமலை தீபத்தை காண கடந்த ஆண்டு 20 லட்சம் பக்தர்கள் திரண்டதாக சொல்கின்றார்கள். திருவண்ணாமலை உச்சியிலே தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கினால் நம்முடைய பாவம் நீங்கி இந்த பிறவி பிணையை அறுக்க வல்லது என்பது ஐதீகமாகும். திருவண்ணாமலையிலே தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று எல்லோரும் முழக்கமிட வேண்டும். இதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த உடம்பு நான் எனும் எண்ணத்தை அழித்து, மனதை ஆன்மாவிலே அழித்து, உள்முகத்தால் அத்வைத ஞானம், அத்வைத ஆன்ம ஜோதியை காண்பதுதான் இந்த தீப தரிசனம் ஆகும் என்று இதற்கான விளக்கத்தை நமக்கெல்லாம் அளித்திருப்பவர் ரமண மகரிஷி. பஞ்சபூத தலங்களுள் இதுதான் நெருப்புக்குரிய தலம். இங்கு மலையே இறைவனின் சுரூபமாக உள்ளது. ஆக இந்த திருவண்ணாமலையானை வணங்கி முக்தி பெற்ற பெரிய சித்தர்கள் எத்தனையோ பேர். நாம் வாழ்கின்ற காலத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த அடியார்கள் ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமியார் என்று அழைக்கப்பட்ட யோகி ராம் சுரத்குமார், ஆக எத்தனையோ அடியார்கள் இந்த சிவபெருமானை வணங்கி முக்தி நிலை பெற்றிருக்கின்றார்கள். நாமும் இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவதற்கு அண்ணாமலைக்கு அரோகரா என்று அண்ணாமலையானுடைய பாதங்களை பற்றி கொள்வோம். நம்முடைய குடும்பம் மட்டுமல்லாமல் எதிர்வருகின்ற நம்முடைய தலைமுறை அத்துணைக்கும் புண்ணியத்தை சேர்ப்போம். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா,
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா. அனைவருக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலைக்கு அரோகரா, அண்ணாமலைக்கு அரோகரா. எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.